இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ப்ராப்பரா பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை விட எனக்கு நல்ல மசில் growth இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கடினமா ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதே அளவுக்கு உடலுக்கு ஓய்வும் தேவை. அதுலயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, இல்லனா எனக்கான மாதிரி தான் உங்களுக்கும் ஆகும். அதை என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆல்ரெடி ஷோல்டர்ல இன்ஜுரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிங்க் ரீல்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம போய் ஒரு செக்கினை போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இதை யாராச்சும் பார்த்துட்டு ஆயில் மசாஜ் தானே வீட்லயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. நீங்க பார்க்க சொல்லியே தெரியும் அவர் ஏதோ சும்மா கையை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான கலை தான். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கலரி வர்ம ஊழ்ச்சல் முறை. ஆயில் மசாஜும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க. போன தடவையே தெளிவா சொல்லி அமைச்சிட்டாரு, அடுத்த தடவை பண்ண சொல்ல ஃபுல் பாடி தெரப்பி தான் பண்ணணும்னு சொல்லி. ஷோல்டர்ல மட்டும் தான் பிரச்சனை, அவனை சரியாக்கிட்டு கோதால இறங்கலாம் நினைச்சேன். லோயர் பேக்ல அதை விட பயங்கரமா இருக்கு. கரெக்டான டைம்ல வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த 2 நாளைக்கு உடலுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லியிருக்காரு. மருத்துவர் கடைசியா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரியான தெரப்பிக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் growth நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. போன காதுல வச்சு கேளுங்க, ஒரு அழுத்துவாரு. அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அவங்களோட பேஜையும் டேக் பண்ணிருக்கேன், மறக்காம போய் ஒரு செக்கினை போட்டுருங்க. நிறைய பேர் ரெஸ்ட் விடுறது தான் ரெக்கவரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தெரப்பி, ஐஸ் பாத், ஸ்டீம் பாத் அதெல்லாம் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா டீப்பான ரெக்கவரி இருக்கும். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். மருத்துவருக்கு மிக்க நன்றி தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு.